ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைலரை பார்த்துருவோமா? ஊராடா இது? படிப்புக்கேத்த வேலை இல்ல. நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, பார்க்க முடியலனால நான் வச்சிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே டைலர்லாம் பார்த்துருப்பீங்க. ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். இந்தியன் 2 சங்கரன் டைரக்ஷன், அனிருத் மியூசிக்கு, கமலஹாசன் அவர் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து பல பிரச்சனைகள் வந்து தடைகள் வந்தது. நிறைய பேர் பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க, டஃப் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல பேருடைய கனவு இந்தியன் 2 வரணும்னு எதிர்பார்த்தோம். ரெடியாக ஆரம்பித்ததுலேருந்து படம் எண்டிங் முடிகிற வரைக்கும் செம்ம பிரச்சனையாக இருந்தது. அந்த பிரச்சனையெல்லாம் உடச்சி வெளியே கொண்டு வந்தது நம்ம சங்கர் அண்ணன். சொல்லத்தால் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட கொடுத்துருப்பாரு. நம்ம வந்து இந்தியன் ஃபஸ்ட்டு 1 இந்தியன் 2ல் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஜேர்னியை நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் செம்ம ஹாப்பியோட படம் பார்ப்பீங்க தேட்டரில் உட்காந்து அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த எஜெட்டில் தான் நான் வந்து டைலர் விட்டவனையுமே வந்து செம்மையாக பார்த்துருந்தேன். என்னடா இது புதுசாக கொண்டு வந்திருக்கேன்னு. புதுசாக தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த டைலரை பார்க்கும்போது சித்தார்த்து, பாபி சினிமா, நாசர் அண்ணன், பிரகாஷ்ராஜ், சமுத்திரக்கனி, விவேக் சார், இவங்களாம் பெரிய பட்டாலுமே சினிமா வட்டாரமே கொண்டு வந்து நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு வேடத்தில் நடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா. அவர் தான் மெயின் வில்லன் கேரக்டர். ஓகேங்களா? மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து மக்களை காப்பாற்றுக்கு தான் இவர் சித்தார்த்தை வந்து ஒரு பெரிய அதிகாரியை தேடுறாரு. அந்த அதிகாரி வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, போலீஸும் சரி எல்லாருமே சரி. மக்களை வந்து பெரிய அரசியலை கொண்டு வந்திருக்காரு. இந்த ஜானியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அரசியலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரெட் ஜெயண்ட் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரெட் ஜெயண்ட் வாங்கி ரிலீஸ் பண்ணும்போது எந்த படம் ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு படமும் வாட்ச் பண்ணி தான் நம்ம ரிலீஸே பண்ணுவாங்க. ஆனால் ரெட் ஜெயண்ட் மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன ஒரு படம் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு பெரிய ஃபைட்டான கதையாக தான் இருக்கும் அப்படின்னு. அந்த கதையை தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கதையில் வந்து நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அப்போ மக்கள் மேலே ரொம்ப எதிர்பார்ப்புடைய மக்களை காப்பாற்றணும், சித்தார்த்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடுவில் என்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபைட்டிங் சீன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபைட்டு, அது இதுன்னு சேசிங்க, நிறைய பிரச்சனை போகுது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்திரன் அந்த கன்னை வச்சு சுடுற மாரி இந்திரன் கதைலாம் நல்ல லைட்டாக ஜானியை வந்து எட்டி பார்க்குது. அப்புறம் நம்ம கமல்ஹாசனை சொல்ல தேவையில்ல, பிக் பாஸில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக்லாம் கொண்டு வந்திருக்காரு. செம்மொழியாடு கத்துற மாதிரி உள்ள டோரா புஜி பயணங்கள் தொடர என்ன இது லாஸ்ட்டில் எண்டிங்கு இன்னும் முடியல என்னால். டோரா புஜியுடைய ஸ்டோரி உள்ளே இறங்கி இருக்குது. அப்புறம் இந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அண்ணன் வந்து பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஆடு கத்துற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த செம்மொழியாடு கத்துற மாதிரி அதுமாரி ஆடு கத்துற மாரி தான் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன சீன்ஸு நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 90s பசங்க மீடியா சேனலில் போயிட்டு உங்களுடைய கமெண்ட்டை டைலர் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரும் வந்து கமலன் அவருடைய ஆக்டிங் எத்தனை ரோல் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல தேவையில்ல. எனக்கு தெரிஞ்ச வரையும் 12 கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 12 கேரக்டர் அவருடைய என்ன ஜேர்னி, என்ன பிரச்சனையில் சால்வ் பண்ணுறாரு. கமலம் வந்து என்ன வித்தியாசத்தில் இந்தியன் 1ல் காமிக்காத ஒரு வித்தியாசத்தில் இந்தியன் 2ல் என்ன கேரக்டரில் காமிச்சிருக்காரு, என்ன ஜேர்னி. படம் வந்து டீசரை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் எதிர்பார்த்தது வந்து கிடைக்கல கமல்ஹாசனாவை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம சேட்டிங்கில் பண்ணுங்கள். நான் வந்து மெசேஜ் கமெண்டில் பண்ணுறேன். அது வரை இல்லாமல் நீங்கள் சங்கரன்கிட்ட கேட்குற வேண்டிய கேள்வியை கமல்ஹாசன் வந்து எங்களை மொக்க பண்ணிட்டீங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல டைலர்லாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போயிட்டு. ஓகேங்களா? என்னாலே பிரமிக்க முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பேசுனதில் எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறீங்க. நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் 90s பசங்க மீடியன் சேனலு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகே, தேங்க்யூ, ஐ லவ் யூ. பட் இருந்தாலும் பெல் ஆன் கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. அதேமாதிரி மறக்காமல் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் என்னால் போட முடியும். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ண மாட்றாங்க, ஷேர் பண்ண மாட்றாங்க, சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. பெல் ஆன் நிறைய பேர் வந்து ஆன் பண்ணாமே நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தானே நம்ம பிளாக்கி நிறைய வீடியோ அப்டேட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? குட் பை, டேக் கேர். உங்களை மீண்டும் உங்களுடைய உங்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை.